காலை வணக்கம் மக்களே ஃப்ரம் ஹனாய். இந்த சிட்டிக்கு இப்போ தான் வந்திருக்கோம் நம்ம. ஆனால் அந்த பஸ்ஸு சாய்ஸ் ரொம்ப தப்பான ஒரு சாய்ஸாக நான் ஃபீல் பண்ணுறேன். தெரியாது எங்களுக்கு. வார்னிங்ஸ் தெரியும் சில பஸ்ஸெலாம் பேடாக இருக்கும்னு. இதுக்கும் ரேட்டிங்ஸ் ரிவ்யூஸ்லாம் பார்த்து தான் புக் பண்ணுறோம். 7 இடத்துல நிப்பாட்டுறாங்க. ஓகே சரி, நம்ம அந்த ஒரு ரேண்ட் பண்ணி நான் வெளில தள்ளிட்டேன்னா அதுக்கப்புறமா எனர்ஜி கொண்டு ஹனாய் பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். நம்ம லோக்கல்ஸ் போல இருக்கு, யாரும் அவங்களை பிக்கப் பண்ணிட்டு போகிறாங்க. கிளம்பலாம் தாங்க, நம்ம வாக் பண்ணி போகிற தூரத்தில் தான் இருக்குது. என்னை விட்டா நான் பென்சிலெலாம் 10 ரூபா தான். இது ஹனாய் ஓல்டு கோட்டரா என்னன்னு தெரியலையேப்பா. 34 ஹாங் ஓய். அதாவது இறக்கி விட்ட இடத்துலேருந்து நாங்கள் புக் பண்ணியிருக்க பேக் பேக்கர்ஸ் ஹாஸ்டல் பக்கம் தான், நடந்து போகிற தூரம் தான் நடந்துகிட்ருக்கோம். காயின் லாண்ட்ரி நம்மளே போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். 24/7 ஓப்பன், எப்போ வேணுமோ துவச்சிக்கலாம்ப்பா. ஸோ சாப்பான்ற இடம் ஒரு மலை பிரதேசம், ஒரு கொடைக்கானல் மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ இது கீழே வந்துட்டோம் நம்ம ஹனாய். இது ஒரு ப்ராப்பர் சிட்டி. ஐ திங்க் இதான் கேபிட்டல் சிட்டி இல்லை தங்கமே? வியட்நாமுக்கே தாங்க கேபிட்டலு. இவள் ஒரு கண்ணாடி பைத்தியம், அதனால் நானும் அப்படியே ஆகிவிட்டேன். ஜாலியாக போய் நிற்கிறோம் 4 மணிக்கு கேபிட்டல் சிட்டியில். கடை மார்னிங் திறக்கிறாங்க. இங்கே ஒருத்தர் திறக்கிறாரு, அங்கே ஒருத்தர் திறக்கிறாரு. காலை கடை திறப்பு. இதெல்லாம் பார்த்தாலே ஒரு எனர்ஜி வந்துடுங்க, ஜாலியாக இருக்குது எனக்கு. இது ஏதோ சூப்பர் மார்க்கெட் மாதிரி சின்னதாக ஒரு கடை. சர்க்கிள் கே அப்படின்னு ஓப்பனில், பக்கத்தில் ஒருத்தரும் ஓப்பன் பண்ணுறாரு கடையை. நான் எப்போவுமே சொல்கிற ஒரு மேட்ரு தான், அதாவது காலையில் 5 மணிக்கு ஏஞ்சி ஒரு சிட்டியில் ஓப்பன் பண்ணுறது தான் எப்போவுமே ரொம்ப அழகான ஒரு விஷயம். ஏன்னா அப்போ தான் இந்த சிட்டி வேக்ஸ் அப். அதுவும் இன்றைக்கி 17th நவம்பர் மண்டே மார்னிங். ஸோ ஒரு ஒர்க்கிங் டேயில் ஹனாய் கேபிட்டல் சிட்டி வேக்கப் ஆகுது. அதனால் நான் தூங்க விரும்பலை இப்போது. எனக்கே அந்த விருப்பம் போகுது. சத்தமாக இருக்கா? அடிச்சுக்கிறாங்களா? கடை திறப்பா தங்கம். ஆனால் நம்ம இடத்துக்கு சேர்ந்து நோக்கி நம்ம இப்படி போகணும். ஆனால் இப்போ அதை வேடிக்கை பார்க்க அங்கே போகிறோமா? ஓகே, கேன் டூ. என்ன சலசலப்பு? நானும் கேமராவோட போனால் நல்லாயிருக்குமா? ட்ரங்க் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இருக்காங்க அங்கே, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. மக்கள் இங்கே பாருங்களேன், ஏதோ இவங்கெல்லாம் வாழ்ந்தவர்கள் இறந்தவர்கள் அந்த மாதிரியான டைல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அண்ணன் பொரியூரில் சாப்பிட்றாரு பக்கத்தில். இன்னும் பீர் குடிச்சுருக்காங்க, நைஸ் ஃபுல்லாக இருக்காங்களா இல்லை இப்போலாம் ஒன்று? இங்கே பாருங்க, கடை மூடி இருக்கும் போது தானே இந்த மீட்டிங்கில் நம்ம ஒரு கடை கூட விடாமல் எல்லாத்துலேயும் ஏதாவது வரைஞ்சி வச்சுருக்கானுங்க. இது கிராஃபிட்டிஸ் சொல்லலாம், வேண்டலிசம்னு சொல்லலாம். லக்ஸரி ஹோட்டல் ஓல்டு கோட்டர் இருக்கா? ஓல்டு கோட்டர் தான் நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஓல்டு கோட்டர் கிட்ட வந்துட்டோம். ஐ திங்க் இப்போ நம்ம கரெக்டாக தான் போகிறோம். வாவ், ஃப்ரேம் சூப்பராக இருக்குது. ஓகே, ஃபைனலி வி ஹவ் ரீச்ட் அவர் டெஸ்டினேஷன். சிவபுராணம் பார்க்க வந்தவங்களுக்கு நன்றி. 17th நவம்பர் 2025 நம்ம ஹனாயில் இருக்கோம். காலையில் கரெக்டாக 6 மணி. செக்இன் 2 மணிக்கு தான். நம்ம 4 மணிக்கே வந்ததால் அவன் உள்ள விடுவானா மாட்டான். அதனால் பேக்ஸை மட்டும் அங்கே வச்சுட்டு இப்போது அப்படியே ஒரு வாக், வேறு வழி கிடையாது, அதனால் போயிட்டுருக்கோம். அதாவது ஒரு 1 hour ஆஃப் ஓகே ஸ்லீப், அதில் தான் இப்போ நான் ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கேன். வாவ்,
பேர் வேலை செய்வாங்க. அது வந்து ஒரு டீ கடை. அவங்க டீயெல்லாம் வந்து ஆல்ரெடி பாட்டிலில் போட்டு எடுத்துன்னு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா இப்போ அவங்க வந்து இங்கே சுட வச்சு டீ கொடுப்பாங்க. இவங்க இங்கே ஒரு கடை செட்டப் பண்ணுறாங்க. மீட் கட் பண்ணுறாங்க. இவங்களுமே மீட்டை கட் பண்ணிட்டுருக்காங்க. அவர் வீட்டிலேருந்து வண்டி எடுக்கிறாரா? மார்னிங்கே ஏதோ சாப்பிட்றாங்க. இங்கே பாருங்க, இந்த ரோட்லேயே ஃபுல்லாக அந்த வியட்நாம் ஃப்ளாக்ஸ் இருக்கா, இந்த ரோட்லேயும் இருக்கா, இந்த ரோட்லேயும் இருக்குது. வாவ், நாலா பக்கமும் இருக்குது. நம்ம இப்போ இப்படி தான் போகணும். வாங்க போகலாம். இதுதான் பால்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். பால் எத்தனை பொறுத்து வந்துருக்கு, அது கொடுக்க வந்துட்டேன். மார்னிங்கே பயங்கர சூப்பராக செஞ்சுருக்குறாங்க. கிறிஸ்மஸ் ஸ்பெஷல்ஸ் நிறையா எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் வந்து வெறும் ஒரு கடை ஆரம்பிக்கிறார். கிஃப்ட் ஷாப், ஸ்டேஷ்னரிஸ் தம் போட்டுனே கடையை ஆரம்பிக்கிறார். இங்கே வந்து ஹவோம் லேக் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஹவோம் கியன் லேக். ஸோ அந்த லேக்கை சுற்றி எல்லாம் வந்து மார்னிங் எக்ஸசைஸ் அதெல்லாம் பண்ணுறாங்க. அதாவது இந்த ஊரோட ஒரு காமன் ஸ்பாட் அது. காஃபி கிடைக்க மாட்டேங்குது இந்த ஊரில். ஃபுல் இப்போ சாப்பா ஃபுல்லாகவே நல்ல காஃபி ஒன்றும் கிடைக்கல. வியட்நாம் காஃபின்னு பேசுகிறீங்களே, அது எங்கே இருக்குது? லைவ் காய்கறி மார்க்கெட் அந்த மாதிரி இடம் இருக்கான்னு பார்க்க தான் போயிட்டுருக்கோம். ஆனால் இது வந்து என்ன மாதிரி மார்க்கெட்டாக இருக்குன்னா, ஒரு பாண்டி பஜார் அந்த மாதிரியான ஒரு மார்க்கெட்டாக ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. இது பேசிக்கலி க்ளோதிங், ஆக்சசரிஸ் ஸ்டோர்ஸ். இப்போ பாருங்கள், ஹோல்சேல் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது பாருங்கள். ஒரு செட்டப்பே எடுத்த சமயம் இருக்குது. டேபிள்லாம் போட்டு வச்சுருக்காங்க. பெரிய பார்சலாக இருக்கு. ஒருத்தர் எடுத்துருவாடா. ஓய் ஓய், இவ்வளோ பெரிய விஷயத்த ஒருத்தனாவே தூக்கின்னு போகிறான். கொஞ்சம் பழங்கள் வந்திருக்கு. ஆஹா, ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் பார்க்க நல்லா இருக்குது. ஓ, பின்னாடியே குப்பை தட்டிகள். துலிப்ஸ். இது வந்து லைஃப் ஸ்டாக் மார்க்கெட்டு மாதிரி. கீழே பாருங்க, ப்ரான்ஸ்லாம் இருக்குது, நண்டு இருக்குது. எதுவும் இங்கே கீழே எடுக்கிறாங்க. அதாவது ஃபிஷ் க்ளீனிங் பண்ணுறாங்க. என்ன துடிக்கிற, துடிச்சிருங்க. இது இன்றைய ரேட் எது வந்துடுறாரு அவரு. ஓனர் ரேட் சொல்லியிருக்காரு போல இருக்கு. அந்த ரேட் எழுதுறாரு. என் தங்க எங்க? நானும் என் தங்கமும் தனித்தனியாக நடந்து போயிடுவோம். நான் போய் வீடியோஸ் எடுத்துகிட்டு அவள் ஏதாவது ஃபோட்டோ எடுத்துனுப்பா. ஆனால் திருப்பி நாங்கள் 2 பேர் சேர்ந்து சந்தித்த உடனே பேசிக்கிற மொதல் விஷயம், ஒரு காப்பி கடை இல்லை தங்கமே அப்படின்றது தான். க்ளவுட் பேட்டர்ன் செம்மையாக இருக்குங்க. வாவ். பன்னு கடை, பன், பிரெட்ஸ், ஆல் டைப்ஸ் இருக்குது. இன்றைக்கி வந்து ஆளுக்கு ஒரு கலர் சூஸ் பண்ணிட்டு அந்த கலர்ஸில் இருக்கிற எல்லா ஃபோட்டோஸும் எடுக்க போகிறோம். அவ்வளோதான் மக்களே. அங்கே பாருங்கள், சர்னு வண்டி, கார் எல்லாம் போக ஆரம்பிச்சிச்சு. பிஸியாக வராங்க.
அண்டு போகன் வில்லா அழகாக இருக்குது. இந்த மாதிரி சைக்கிளில் பூ எடுத்துன்னு போகிறத பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் சென்னையிலேருந்து கிளம்பி இங்கே வந்திருக்காங்க. இது ஃபுல்லாகவே லைனாக வந்து ஃப்ளவர் இருக்குது. அவங்க வந்து இப்போ தான் வந்து அழகாக புக்கே மாதிரி ஏதோ செய்கிறாங்க. பொதுவாகவே மக்கள் வந்து இப்போ எங்களெல்லாம் பார்த்தாங்கன்னா வந்து அசிஸ்மாக திட்டுறாங்க. ஏன்னா அவங்க டே ஸ்டார்ட் பண்ணுறாங்க, நம்ம பாட்டு நின்று வீடியோ எடுத்துனுக்குறோம், ஃபோட்டோ எடுத்துனுக்குறோம். நம்ம வந்து ஹெச்சி போ சுசு காக்காவுஸ் அப்படிங்கிறாங்க. நீங்கள் பாருங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க ஒரு குழந்தை, அவங்களுக்கு அவங்க அப்பா வந்து பிரேக்ஃபாஸ்ட் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே போகிறாரு. பாருங்க. ஆஹா, ஃபைனலி ஒரு காஃபி கடைக்கு வந்துட்டோம். காஃபி இப்போ ஜங்ஷனில் உட்காந்து சும்மா அப்படியே வேடிக்கை பார்த்தாலே போர் அடிக்காமல் இருக்கும். போல இதான் நடந்துக்கிட்டே இருக்குது, ஜாலியாக இருக்குது. கீழே அந்த இலைகள் நல்லா இருக்குது. நான் வந்து ஒயிட் காஃபி சொன்னேன், ஹாட்டு. அவள் வந்து காஃபி வித் மில்க் சொன்னான். ரெண்டும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்குது. இல்லையே கண்டுபிடிச்சிட்டேன். ஒயிட் காஃபினா என்ன தெரியுமா? இங்கே பாருங்க, ஒரு மாதிரி ஊற்றுதா, எக் ஒயிட் அது போட்ட காஃபி. பால் கிடையாது, எக் ஒயிட் மட்டும் எடுத்து போட்டிருக்காங்க. நீ பால் தான் இதில் பால் காணும். நான் தான் சொல்கிறேன் இல்லைங்க, இந்த ஊரில் காஃபி உண்மையிலேயே வந்து ஓகே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. அதாவது மக்களே, நம்ம இதை வாக் பண்ண ஆரம்பிக்கும் போது வந்து அமைதியாக இருந்ததுன்னு சொல்லிட்டு மைக் போடாமல் வந்துட்டேன். இப்போ மைக் பேக்கில் இருக்குது, ஆனால் வந்து ஃபுல்லாக நைஸ் ஆயிடுச்சு. அண்டு இந்த ஊரில் வந்து மண்டே மார்னிங்னாலையா இல்லை ஜென்ரலாகவே ஒரு கேபிட்டல் சிட்டி அதனாலையான்னு தெரில, எல்லாம் வந்து ஒரு மாதிரி கசகசான்ட்டே இருக்காங்க, ரூடாக பிஹேவ் பண்ணுறாங்க. அதான் எங்கள்கிட்ட மட்டும் இல்லை, ஒருத்தருக்கொத்தரே ஒரு மாதிரி கொஞ்சம் அடிச்சுக்கிட்டு கோவப்பட்டுக்கிட்டு அப்படிதான் பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. 7 மணி கூட அவ்வளோ, ஆனால் அதுக்குள்ளே இவ்வளோ கூட்டம் அண்ட் பரபரப்பு இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. டிராஃபிக்காக கிராஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுதான் ஃபுல் வியட்நாமோட மேப்பு. நம்ம வந்து சாப்பான்ற இடம் இங்கே பார்த்தோம். இப்போ ஹனாயின்றது இந்த இடத்துல இருக்குது. அப்படியே கீழே தனாங் கிட்ட போவோம், அதுக்கப்புறம் ஓச்சிமின் கிட்ட வந்துட்டு அப்புறம் அப்படியே கிளம்பிடுவோம். அந்த ஸ்பீக்கர்லேருந்து ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்கு. இந்த கடையும் செம்மையாக இருக்குது. இப்போ நம்ம சிப்ஸ் முகம் ஒன்று பார்த்தேன், பார்க்கிங்கில் போனாங்களே. மக்களே, ஒரு சிம் கார்டு வாங்கியாச்சு மோபி ஃபோனில். 7 GB பர் டேட்டா இருக்குது. அச்சு நவுத்தலாம் வாங்க. ஸோ பேசிக்லி இப்போ நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு. இவர் வந்து தோசை மாதிரி ஊற்றுறாரு ரைஸ் ஷீட்ஸ்க்கு. மூடி வைக்கிறாங்க, ஒரு 2 minutes கூட ஆகல, அதை அப்படியே போடுறாங்க, அப்படியே எடுத்துக்கிறாங்க. அவ்வளோதான். அழகாக அங்கே போய் அவர் சர்வ் பண்ணுறாரு. இந்த இடம் ஃபுல்லாகவே கலகலான்னு இருக்குது, நிறைய பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பாருங்க, மீட் கறி பிக்கிறாங்க. அழகாக எடுத்துன்னு போகிறாரு சைக்கிள் ஃபுல்லாக போ. இங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்குது மேலே, ரோட்டுக்கு மேலே. யூஸிங்கில் இருக்கா இல்லையான்றது தெரியலை, பட் நல்லா இருக்குது. அந்த எட்ஜ் வரைக்கும் போகுது, இங்கே இது வரைக்கும் போகுது. லைஃப் இஸ் அ கேம், என்ஜாய். டிங். பூக்கடைகள்
ஆனால் இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள்லாம் டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. வெட்டிங்காக கோவிலா என்னான்னு தெரில. ஆனால் இங்கே பாருங்கள் எல்லா இடத்துலையுமே இருக்குது, அழகாக இருக்குது. ஓ, இந்த பெட்டியை பார்த்தா ஐ திங்க் இட்ஸ் ஃபார் ஃபியூனரல்னு நினைக்கிறேன். ட்ரான்ஸ்லேஷன் போட்டு கண்டுபிடிச்சிட்டேன். இட்ஸ் கால் சிட்டி ஃபியூனரல் ஹோம். ஸோ அப்போ ஃபியூனரல், அதுக்காக தான் எல்லோரும் பிளாக் ட்ரெஸ்லாம் போட்டு போகிறாங்க. இது வந்து ஹனாய் ஹவுசிங் டெவலப்மெண்ட் அண்ட் கார்பரேஷன் ஆஃபீஸ். பயங்கரமாக இருக்கே. இங்கே வந்து ஒரு கோழி ஏதோ ஒன்று தலையில்லாத உட்காந்துருக்க மாதிரி வச்சுருக்காங்க. புதுக்காரா என்னன்னு தெரியல. ரிப்பன் கட்டி மேலே புத்தர் சிலைலாம் உட்காந்துருக்காரு. இங்கே லைவ் ஜாஸ் லாங் வெயிட்ஸ் அப்படின்ற இடம் இங்கே இருக்குது. ஓ, இது வந்து என்னை கூப்பிட்டு வரணும்னு இவ பிளான் பண்ணியிருந்தா. நம்மளே இங்கே வந்துட்டோம். ஸ்கெடியூல் 17/11 எதுவும் இருக்குது. மண்டே சே எனிதிங் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபிலிம் ஸ்க்ரீனிங்கா இன்ட்ரெஸ்டிங். ஓ, இந்த ட்ராங்க்வேலுக்கு தான் வரணும்னு நினச்சோம். பார்க்கிங் மேப்னு ஏதோ காமிக்குது. யூஆர் ஹியர். வாங்க, ட்ராங்க்வேல்ன்ற இடத்த தேடி தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். இதோ இருக்கே, இதுதான் ட்ராங்க்வெல் புக்ஸ் அண்ட் காஃபி. பேசிக்லி இது வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் ஒருத்தி க்யூட் கேஃபே ஃபீல்ஸ். அதனால தான் இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அங்கே உள்ளே வந்து நாச்சோஸ், கெசடிலா அண்டு அந்த மாதிரி வேறு இன்டர்நேஷ்னல் குசைனாக இருக்குல்ல. வியட்நாமீஸாக எதுவுமே இல்லை. நம்ம இவ்வளோ இடத்த கிராஸ் பண்ணி வந்தோம், அங்கே எங்கேயா சாப்பிட்டுக்கலான்னு முடிவு பண்ணி வெளில வந்துட்டோம். ஏன்னா மெனு வந்து பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணல. உட்காந்தா சாஞ்சிருவேன், சாஞ்சா படுத்துருவேன், படுத்தா தூக்கிடுவேன். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரி ஒரு பாடி பெயின் இருக்குங்க எனக்கு. இது வந்து பன்னீரா டோஃபு. நமஸ்தே. இந்த ஊர் இடியாப்பம். மக்களே, வெயில் சுளீர்னு அடிக்கிறான் மூஞ்சி மேலேயே. அந்த மாதிரியான டைம் ஆயிடுச்சு. 9 o'clock தான். கண்ணாடி போடலன்னா 2 கண்ணு அவஞ்சி போயிட்டு போட்டுருக்கா. அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங். நாங்கள் ஆனால் இன்னும் நல்ல கடை சாப்பிட்றதுக்கோ இல்லை ஏதோ ஒரு கடை சாப்பிட்றதுக்கு தேடித்தான் இருக்கோம். ஒரு அழகான நாரு ஸ்ட்ரீட். பழம் வைக்கிறாங்க அழகாக. இப்போ வந்து பப்பாயா தோல் உரிச்சு கொடுக்குறாங்க அவங்களுக்கு. இது வந்து வெல்கம் டு வியட்நாம் துவாங் தியேட்டர். அதாவது பேசிக்கலி ஒரு தியேட்டர், பர்ஃபார்மன்ஸஸ்லாம் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி. அதே மாதிரி மக்களே, இங்கே வந்து வாட்டரில் பப்பட் ஷோ ஒன்று நடக்குது. அதுவுமே வந்து கொஞ்சம் ஃபேமஸான ஒரு விஷயமாக தான் இருக்குது இங்கே. ரொம்ப வச்சு தராரேப்பா பேப்பரில், ரைஸ் பேப்பரில். வாவ், பார்க்கவே நல்லா இருக்கே. ஆஹா, மேலே ஒயிட் செசமே சீட்ஸ், அதாவது எள்ளு போடுறாரு, வெட்டுறாரு, மடக்கிறாரு, கொடுக்குறாங்க. எவ்வளோ ரேட்டுன்றதையும் பார்த்துடலாம். பவுனோத்தியன் வாங்கிங்க. ஓகே, பான் மோத் மோத் மோத். நம்ம சாப்பிட போகிற இதோட பேர் பந்தாக்கு. அண்ணன் தான் போட்டு கொடுத்தாரு. நல்ல பசி பந்தாக்கின்னு பேர். நல்லா ஒரு சின்ன உப்பு இருக்குது, சக்கரை போட்டதால ஒரு ஸ்வீட்னஸ் நல்லா இருக்குது. ஆனால் என்ன எதுன்னு ஒன்றும் சொல்ல முடியல. பட் இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். பசிக்கு நல்லா இருக்குது. ஒன்று போட்டிருக்குல்ல, இப்படின்னா பவர் கேபிள்னு அர்த்தமா. ஸோ இந்த இடத்துலலாம் பவர் கேபிள் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் உட்காந்துருக்காங்கல்ல, பிளாக் பேர்ட். இந்த மாதிரி அங்கங்கே வந்து வெளியில் உட்காந்துருக்க மாதிரி கெஃபேஸும் இதுவும் இருக்குது. நம்ம வந்து ஒரு கடம் பார்த்து வச்சுருக்கோம். அதுதான் லோடிங் டீ கெஃபே விச் இஸ் அவங்க பாருங்கள் அங்கே போட்டிருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு மேலே போகணும். அப்படி மேலே போய் உட்காந்து எதாவது சாப்பிட முடியுதா பார்க்கலாம்.
பேர்லேயே லோடிங் டீன்னு வச்சுருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, டீ மட்டும் தான் கொடுப்பாங்க போல். டீ காஃபி ட்ரிங்க்ஸ் ஒன்லி அப்படின்ட்டாங்க. ஷூ அண்ட் பேக் ஏதோ ஒன்று ஷூ ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்க. தாங்கன்ற ஒரு கடையை சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கடையில் வந்து ஒரு பீட்சா சொல்லி ஷேர் பண்ணலான்றது தான் இப்போ பிளான். ஓ நோ பீட்சா. இந்த கடையோட ஒரு சின்ன வெர்ஷன் அப்படியே இந்த இடத்துல வந்து பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்கு பார்க்க. இதுதான் நாங்கள் ஆர்டர் பண்ணோம். நூடுல்ஸ் மஷ்ரூம் வெஜ்ஜீஸ் கார்ன்லாம் நல்லா இருப்பாங்க. க்யூவில் நின்று சாப்பிட்ற அளவுக்கு இந்த கடை பயங்கரமாக இருக்குமா. ஏன்னா பாருங்கள், இந்த மிஷலின் 2024, 2023, 2025 வாங்கியிருக்கு. Nobody loves you. நிறையா ஆர்ட் இருக்குங்க ஃபுல்லாகவே. மோர் ஆர்ட் திஸ் பெயின் போட்டிருக்காங்கல்ல. இது வந்து ஒரு ஆர்ட் ஷாப், கிரியேட்டிவ் ஸ்டோர். ஆமாம், இது வந்து லோக்கல் பான் ஷாப் மாதிரி. அந்த இடத்துல தான் வந்து யூஎஸ்டி கன்வர்ஷன் பண்ணுறதெல்லாம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கொஞ்சம் சீப்பராக நடக்கும் அப்படின்றதால இங்கே அவங்க பண்ணிட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஃபுல்லாகவே பாட்ரி. நைஸ். வீடுலாம் பியூட்டியாக இருக்கு பாருங்க. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஃபுல்லாக ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டி ஜாலியாக இருக்கிறாங்க. பரபரப்பான ஊர், பரபரப்பாக போயிட்டே இருக்காங்க. நல்ல ஜங்ஷனாக இருக்குது. அடுத்து இங்கே என்ன இருக்குன்னா கண்ணாடி கடைகள் இருக்குது. இங்கே மட்டும் இல்லை, ஆப்போசிட் சைடு. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா கூலிங் கிளாஸ் அப்படி கீழே இருக்கணும். கடைசிக்கு வந்து நம்ம மழை பெய்ய ஆரம்பிக்குது. ஆனால் நம்மகிட்ட கொடையும் இல்லை, ரெயின் கோட்டும் இல்லை, எல்லாமே பேக்கில் இருக்குது. அவங்க அங்கேயும் கூப்பிட்றாங்க, பாடி மசாஜ் பண்ணுறீங்களா, மசாஜ் பண்ணுறீங்களான்னு. அதே தான் இவங்களும் கூப்பிட்டாங்க. ஆல்ரெடி பண்ணலான்ற ஒரு எண்ணத்தில் இருக்க அவங்க பயங்கரமாக கன்வின்ஸ் பண்ணுறாங்க போல இருக்கு. ஐயோ, இப்போ அங்கேருந்து எனக்கு தெரிஞ்சு என்னை கூடுவான்னு நினைக்கிறேன். அதாவது நேற்றுக்கு காலையில் நாங்கள் வந்து சாப்பாடு ரூம்லேருந்து எந்திரிச்சு செக் அவுட் பண்ணிட்டு நடக்க ஆரம்பித்தோம். நடந்துக்கிட்டே இருந்தோம். அப்புறம் அப்படியே சில் பண்ணோம். அப்புறம் நடந்தோம். அதெல்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் வந்து நைட்டு பஸ் ஏறணும், சரியாக தூங்கலை. இப்போ காலையில் எழுச்சி இன்னும் தூங்காமல் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ மசாஜ்ன்றது ஒரு நல்ல விஷயந்தான். அந்த ஆங்கிளில் தான் இவங்க போய் ரேட் கேட்டு வந்துருக்காங்க. சொல்லிட்டாங்கம்மே 150 சொல்றாங்க, டிஸ்கவுண்ட் ஆகும் 250. ஆனா 150க்கு என்ன பண்ணுறாங்களாம். பாடி ஷோல்டர். ஓகே மக்களே, நமக்கு வந்து தேவைப்படுது இந்த மசாஜ், அதனால் நம்ம பண்ணிக்கலாம். நமக்கு வந்து டீ கொடுத்து ஆரம்பிக்கிறாங்க, மேலே கூப்பிடுறாங்க. காலுக்கு அடியில் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தேன், அது மட்டும் அவங்க பண்ணல. மற்றபடி ஓகே, நல்லா இருக்குது. தேவைப்பட்டுச்சு. பாடி முதுகுலாம் கொஞ்சம் கழுத்துலேருந்துலாம் படப்படன்லாம் எடுத்து விட்டாங்க. தேவைப்பட்டுச்சு அதெல்லாம். இந்த நோட் காஃபி இங்கேயும் வந்து க்யூவில் நின்று வாங்கிக்கிறாங்க. அப்படின்னா ஸ்பெஷல் தெரியல மக்களே. அந்த கடை பாருங்கள், அப்படியே 3 ஃப்ளோருக்கு இருக்குது. ஃபுல்லாகவே வந்து நோட் காஃபி மாதிரி எல்லாத்துலேயும் ஒட்டி வச்சுருக்காங்க, குட்டி குட்டியாக ஸ்டிக்கர்ஸ். அதான் டெக்கரேஷனு. இந்த பிங்க் பூலாம் ஆக்சுவலாக ஒரிஜினல்லாம் இல்லை, நிறைய வந்து பிளாஸ்டிக் பூ தான் இருக்குது. பட் பார்க்க அழகாக இருக்குது. கோம்கியன் லேக்குன்றது இதுதானுங்க. சின்னதாக மழை தூரிட்டு தான் இருக்கு. இன்னும் அந்த ஸ்ட்ரக்சர் பார்க்க நல்லா இருக்குது. இது வந்து வெண்டிங் மிஷின். நோட் காஃபிலேருந்து நேராக நடக்கணும்னா அந்த பக்கமா மறுபடியும் வந்து ரூமுக்கு போக வேண்டிய ரூம்னா செக்கினே இன்னும் பண்ணல, அதெல்லாம் பண்ணு போயிட்டு. அவர் அங்கே மீன் பிடிக்கிறாரு.
அவரு இல்லை ஏய் என்னடா ரிஃப்ளெக்ஷன்ல அவரு மீன் குச்சினுக்கிறாரு. ஏய் இங்கேயே மீன் இருக்கு. இதோ இங்கே பாருங்க, அதெல்லாம் மீன் தான் வந்து சாப்பிட்டு போகுது. இந்த கிங் ரொட்டின்றதும் வந்து லிஸ்ட்டில் இருக்குது. அண்ட் இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கடை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. 4 ஃப்ளேவரில் இருக்குது, எல்லாமே 28,000 BND. காஃபி சாக்லேட், காஃபி பட்டர், வெண்ணிலா மில்க், மேக்ஸிமம் மில்க். நம்ம வந்து காஃபி பட்டரும் வெண்ணிலா மில்க்கையும் சாப்பிட போகிறோம். புரிஞ்சிச்சான்னு பார்க்குறாங்க. அவர் இப்போ தான் இது ஃப்ரெஷ்ஷாக அந்த பேட்ச் எதுவும் அவங்க பண்ணாங்க. பயங்கரமாக பண்ணிட்டே இருக்காங்க. சுட சுட மாச்சா போட்டாங்க. வெண்ணிலா இல்லாதனால மாச்சா எடுத்துக்கலாம். தேங்க்யூ. கமான். ஓ இங்கேயும் இருக்கு, நிறைய கடையில் இருக்குங்க அந்த மாதிரி. பட் அந்த கடை தான் ஃபேமஸ்ன்னு நம்ம இதில் வந்து சொல்லியிருந்தாங்க, அதனால் அங்கே வாங்கியிருக்கோம். ஏய் செம்மையாக இருக்குது கீழே. உள்ளே வந்து சாஃப்டாக செம்மையாக இருக்குது. சாப்பிட்டு எனக்கு நாள் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஃப்ளேவர் இருக்குது, நல்லா இருக்காண்ணா. அவங்க சாப்பிட்றது வந்து மாச்சா எப்படி இருக்கு? இல்லை ஆக்சுவலாக ஃப்ளேவர் பயங்கரமாக இருக்குது. சென்டர் ஆஃப் த பைட்டில் இவர் என்ன ராணின்னு வச்சு எது எத்தனை இருக்காரு கிம்பலில். எங்க? ஓ யாரு? ஓ இங்கேருந்து அவர் அங்கே போய் எடுக்கிறது. இங்கே ஒரு ஆங்கிள், அங்கே ஒரு ஆங்கிள் போகுது. நைஸ். ஒரு ஆக்ஷன் பார்த்துட்டு போகலாருங்க. ரோலிங், இவர் ரோலிங், அவரு ரோலிங் இல்லையே. ஓ அவருக்கு மட்டும்தான் ஷார்ட். நம்மளும் ஒரு ஆங்கிள் எடுப்போம். ஸ்டாம்ப் வித் யுவர் நேம். இதோ இந்த கடையை தான் நாங்கள் தேடிக்கிட்டு இருந்தோம். ஆப்போசிட்டில் இருக்காப்புல. நம்ம என்ன டிசைன் கொடுத்தாலும் என்ன பேர் கொடுத்தாலும் அதை அப்படியே ஸ்டாம்பாக மாற்றிடுவாங்க. அவர் தான் ஆர்டிஸ்ட் போல இருக்கு. இங்கே இவளை காணவில்லை, தூரமாக இருக்கின்றாள். இங்கே ஒருத்தர் இருக்கார் பாரு, இவர் தான் இல்லையே, இவரும் தெரியலையே, வேற ஒரு கடை பேர் இருந்தது. பட் இவரும் மன்வார் போல இருக்கு. என்ன சொல்றாரு? ஈவினிங்கா? இசை லோகோ தான் நாங்கள் கேட்டோம். அது வந்து 200 சொன்னார், இவர் 300 சொன்னார். 2 பேருமே சாயங்காலம் கொடுத்துறேன்றாங்க. ஆனால் இந்த 2 கடையுமே நாங்கள் பார்த்து தேடி வந்த கடைகள் இல்லை. அது எங்கேயோ இன்னும் 90 மீட்டர்ஸ் முன்னாடி இருக்கு. வாங்க அதை போவோம். மேலையா? மேலே பாருங்களேன், பேர் அண்ட் பால்கனின்னு ஒரு இடம் இருக்கு, நல்லா இருக்குல்ல? ஓ இது வந்து நம்ம காலையில் பார்த்தோம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா வேணா வந்துக்கலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணோம். வந்தடைந்தோம். மீண்டும் கொடுத்துட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். நம்ம பாஸ்போர்ட்டு செக் பண்ணிக்க வருவா இருக்கா, கடைசியாக ரூமை காட்டுறேன்னு இருக்காங்க.